ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஷ்ரிம்ப் கிரேவி பண்ண போகிறோம், தேங்காய் பால் சேர்த்து. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இந்த சோம்போடு சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட 1க்கு 2 போட்டு நல்லா அடித்து சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி அடித்து சேர்க்குறது. நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இப்போ இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இப்போ நம்ம ஷ்ரிம்பை இதோட சேர்த்துக்கலாம். ஷ்ரிம்ப் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி நல்லா தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஷ்ரிம்பை நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைங்க. அதில் ஷ்ரிம்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம்.
தண்ணி எல்லாம் வந்து இழுத்துருச்சு. ஸோ இனி வந்து நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை இதை வந்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவு வந்து தண்ணி போதுமானது. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்ட்ரிம்ப்பு வந்து சின்ன ஸ்ட்ரிம்ப்பு தான், அது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஷ்ரிம்ப் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதோட நான் கொஞ்சம் பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பெல் பெப்பருக்கு பதிலாக மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ளைனாக வெறும் ஷ்ரிம்ப்பு மட்டுமே ஒன்று செய்யலாம். ஸோ பெல் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் அது வேகட்டும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதோட தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட பட்டை, சோம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி திக்காக வேணுங்கிறக்கா தேங்காய் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா வெறும் பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த பெப்பர் பவுடர் வந்து இந்த ஷ்ரிம்ப் கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டியதான். நம்மளுடைய ஷ்ரிம்ப் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போது நம்ம ஷ்ரிம்ப் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷ்ரிம்ப் கறி வந்து நீங்கள் ரைஸோட இல்லை வந்து இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.